நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம். அப்படி தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இடங்கள்ல விநாயகர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன பிள்ளையார் 1/2 அடி 3/4 அடி 1 அடி அப்படி 15 லட்சம் வீடுகள்ல எழுத்து வழிபடுவதற்கான தகவல் வந்திருக்கின்றது. இன்னும் அதிக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சரியான தகவல் எல்லாம் அப்படின்னு இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்கக்கூடிய விழாவுக்கு இந்துக்கள் மத்தியிலேயும் தமிழர்கள் மத்தியிலேயும் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உருவாக்கக்கூடாதற்காக வேலை செய்யக்கூடிய நம்முடைய நாயகன் அண்ணாமலை அவர்களுக்கும் கடவுள் மறுப்பாளர் நக்சலைட் தீகா கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி அவருடைய கண்ணிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு நமக்கு முன்னாடி சிவலிங்கேஸ்வர சாமி அவர்கள் நாம் என்னெல்லாம் இந்து முன்னணி நினைக்கின்றதோ பேசுகின்றோமோ அதையெல்லாம் அவர் பேசி வந்தார்கள். அவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய இளையபட்டம் சின்னசாமி அவர்கள் இங்கே வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆண்டு காவல்துறை எப்படியாவது இந்த இந்து முறை நடத்தக்கூடிய விநாயகரை சரியாக நடத்தக்கூடாது என்று ஒரு கடுமையான முயற்சி செய்திருந்திருக்கார்கள். சென்னையில ஒரு விநாயகர் 10 அடிக்கு மேல 1 அடி இருந்துச்சான், 11 அடி ஆயிடுச்சு அந்த விநாயகர். அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே மரக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார் போல தெரியுது. ரொம்ப தடுத்துட்டு போய் சரக்கு 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 அந்த 1 அடி இறக்குறாரு. அவர் ரிட்டையர் ஆனது மரக்கடைக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விநாயகர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடணும், நீ விநாயகர் வழிபடுன்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அந்த இன்ஸ்பெக்டர் நைட்டோ விநாயகர் தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டார். அவர் ஏதோ வீட்டுல இந்த அம்மா சொல்லியிருக்கவங்கெல்லாம் நீ பாவம் செஞ்சுட்டு இருக்க, நிறைய பேருக்கு லஞ்சம் வாங்குற, இந்த பாவம் எல்லாம் குறையணும், அதனால விநாயகர் சதுர்த்தி எப்படியாவது கும்பிடியா அப்படின்னா எப்படி கும்பிட முடியும்? இந்த அரசாங்கம் வந்து அனுமதிக்காத, அதனால திருடிட்டு போய் கரைச்சிருக்காரு. இந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஓபன் மைக்ல எங்கேயாவது ஒரு விநாயகரை ஒரு ஊர்ல குறைச்சிட்டு அவனுக்கு உடனே ப்ரமோஷன். எங்கேயாவது ஒரு விநாயகரை அதிகமா வச்சுட்டாங்க அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட். அப்படி ஓபன் மைக்ல சொல்றாங்க. அப்படி நம்முடைய அரசாங்கமானது இன்னைக்கு இருக்குது. நாம வந்து இந்த எமர்ஜென்சி காலத்திலே இருந்து 1980 இந்து முன்னணி ஆரம்பித்து சேலத்திலே விநாயகரை உடைக்கப்பட்டது, ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போடப்பட்டது. இதையெல்லாம் சந்தித்து 83 ஒரு விநாயகர் சென்னையிலே துவங்கி இன்னைக்கு நாடு முழுவதும் 1.5 லட்சம் விநாயகர் ஆகின்றனால் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த அரசாங்கத்தோடு போராடி கொண்டேதான் இருக்கின்றோம். இந்த அரசாங்கமானது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. சென்னிமலையில கிறிஸ்தவர்களெல்லாம் தூண்டிவிட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த கோயிலிலே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே 24/7 தீர்த்தங்கள் இருக்கின்றது. 2 மாட்டு வண்டி 1320 படிகளை தாண்டி மேல போயிருக்குது. இன்னைக்கும் தினசரியும் அந்த மாட்டு வழியாக 1320 படிகளை ஏறி அந்த அபிஷேகத்துக்கான தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற அந்த சென்னிமலை. அந்த மலையை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இது கிறிஸ்தவ மலையா மாத்திரன்னு கீழே கூட்டம் போட்டு சொல்றாங்க. இந்த அரசாங்கமானது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்காங்க. அதை பொறுக்க முடியாம அங்க சில பேர் வந்து இந்து முன்னணி தகவல் சொல்லி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் வரவேற்கப்பட்டு
அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க எதிர்ப்பு தெரிந்த பிறகுதான் அப்புறம் அமைச்சர், அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் வந்து என்னையா பிரச்சனைன்னு கேட்காருங்க. அதுதான் போதும். ஒண்ணு திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்று. நம்முடைய முன்னாள் பயங்கரவாதியால் வெட்டி கொல்லப்பட்ட ராஜகோபால் அவர் காலத்திலே மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்றதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். அந்த போராட்டத்தினுடைய பொறுக்க முடியாமல் சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து இன்னும் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை முறியடிப்பதற்காக இந்த அரசாங்கத்தினுடைய சின்னத்திலே நின்று ஜெயிச்ச அந்த ராமநாதபுரம் எம்பி மேல ஆடு வெட்டுவேன், பிரியாணி சமைப்பேன், பிரியாணி சாப்பிடுன்னு போய் அங்கே இந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி உருவாக்குவதற்காக இந்த அரசாங்கமும் அந்த எம்பியும் காரணமா இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த திருப்பரங்குன்றத்துல என்னெல்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னாங்க. கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் சென்னிமலையை எடுத்து திருப்பரங்குன்றது நமக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. இந்துக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. திருப்பரங்குன்றதும் சரி, சென்னிமலையும் சரி, இதை எப்படி நாம் ஒருங்கிணைப்பு பண்ண வேண்டும் என்ற யோசனை செய்து முருக பக்தருடைய மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சோம். அந்த மாநாட்டிலே இது மாதிரியான மாநாடு யோசனை இருக்கின்றது. 5 வருஷத்துக்கு ஒரு இந்து முன்னணி மையம் மாநாடு நடத்துன்னு சொன்னும் போது நாம் ஏதோ 1 லட்சம் பேர்த்தை கூப்பிட வேண்டும் என்று யோசனை இருந்தது. அதை நம்முடைய மாநில அமைப்பாளர் அவர்கள் நம்முடைய அண்ணாமலையிடத்திலே இது மாதிரி மாநாடு நடத்தலாம் என்று கூறும்போது, இது 1 லட்சம் எல்லாம் கூட்டினா பத்தாது, நீங்க அறிவிங்கள் 5 லட்சம் மக்கள் என்று அறிவிங்கள் என்று அண்ணாமலை அவர்களுடைய சொன்னதன் விளைவாக அந்த மாநாட்டினுடைய முதல் 5 லட்சம் பேரை நாம் அறிவித்தோம். அறிவித்தது மாத்திரமல்ல, அந்த மாநாட்டிலே 5 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்தார்கள். 1 கோடி பேர் கந்த சஷ்டி கவசம் சொல்ல வைத்தோம். 15 கோடி பேர் அந்த மாநாட்டை டிவி மூலமாக கண்டுகளித்திருக்கின்றார்கள். இந்துக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கின்றது. இந்த அரசாங்கம் தூக்கி எறிய வேண்டிய அரசாங்கம். இந்து அரசியல் கட்சி இல்லை, ஆனால் இந்து விரோதிகளை எதிர்க்க வேண்டும், இந்து விரோதிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பது இந்துடைய தொடர்ந்து கோரிக்கையாக நம்முடைய ராமகோபாலன் நிறுவன அமைப்பாளர் அவர்களுடைய மூலமாக அந்த கொள்கை எடுக்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்த இந்து விரோதிகளை நாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நீலகிரி எம்பி பெண்களை பற்றி எப்படி பேசினார் நமக்கு தெரியும். பொன்முடி அமைச்சர் அவர்கள் எப்படி பேசினார், இந்துக்களை எப்படி பேசினார் தெரியும். நாம் மறந்து விடுகிறோம். தேர்தல் வரும்போது இப்போது பெரிய எழுச்சி உருவாயிருக்கின்றது. 2026 நாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். 2026 என்பது அடுத்த விநாயகர் சதுர்த்தியிலே நமக்கு இந்த காவல்துறை நம்மளை 2 பகுதியாக பிரிக்க முயற்சி செய்கின்றார்கள். திருப்பூர்ல நேற்று இன்னைக்கு காலையில ஆசிட் பவர் கிளப் நகர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு உண்மையான பேர் காட்டுப்பாளையம் அப்படிங்கிற இந்து பேரு. விநாயகர் வைக்கிறதுக்கு அந்த கோயில்ல அனுமதிக்கல. சரியான சின்ன சின்ன பிள்ளையாரெல்லாம் அந்த வீட்டுல வச்சு அந்த வீட்டுல அரை அடி ஒரு இடத்துல எடுத்து வந்துட்டாங்க. அந்த கோயில் இன்னைக்கு காலையில நீ பாட்டு வைக்காத, முஸ்லிம் மசூதி பக்கத்துல இருக்குது, அவங்களுக்கு தொழுவருக்கு அடைஞ்சலா இருக்குது. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு சாமி பாட்டு போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த போலீஸ்காரர் போய் சொல்றாரு. அங்க அரபு பாடசாலை இருக்கின்றது. பள்ளிக்கூடம் எங்க நடத்தணும்? ஆள்ல நடத்துவாங்க. இவன் மைக்கில் நடத்துறான். ஒரு நாளைக்கு 5 தடவை சத்தம் போடுறான். இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய ஏசி எல்லாம் வேலை செய்யறாங்க. இந்த முஸ்லீமுக்காக அவார்டு கிடைக்கும் இல்லையா, அறிவிச்சிருக்காங்க இல்லையா. அதனால ஆனா வருகின்ற 26 இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பது இந்துக்களுடைய கடமை. 2026 இந்த விநாயகர் சதுர்த்தியானது இந்த போலீஸினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்துக்கள் 1 திரண்டு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி நடத்துவாங்க. அதற்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.